ஹலோ டியர்ஸ்! இன்னைக்கு வந்து ஒரு பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு சப்பாத்தி மாவு வந்து நம்ம எப்பயுமே பெசையிற மாரி வந்து நான் பெசஞ்சு இந்த மாரி வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு பேன்ல வந்து நானு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து துருவுன பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமா வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம முட்டை பொரியல் மாரி நல்லா வந்து வதக்கிரணும். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து நல்லா வந்து உருட்டிக்கலாம் இப்ப. இப்போ சின்னதா வந்து நம்ம தேய்ச்சுக்கலாம். தேய்ச்சுட்டு இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா வந்து மூடிடலாம். மூடிட்டு இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து ரோல் பண்ணிக்கணும். தோசை தவா வந்து நம்ம கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தோசை தவா வந்து ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 சைடு நல்லா வேகட்டும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா பட்டரும் ஆட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். இப்போ அவ்வளோதான் சூப்பரான வந்து பன்னீர், சீஸ் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.